ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் சாம்பார் தான் செய்ய போகிறேன். அதுக்கு சாம்பார் பொடியை ரெடி பண்ணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைஸ் பருப்பு வந்து கழுகி வேக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரேஷன் பருப்பு பாதி, சிறுபருப்பு கொஞ்சம், நான் வந்து மொத்தமே 2 பிடி பருப்பு தான் போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 முருங்கைக்காய், 1 கிழங்கு, 2 கேரட்டு, 2 கோவக்காய், 1 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம், பூண்டு வந்து பருப்பு கூடையே வேக போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டிருக்கேன், முழு மல்லி போட்டிருக்கேன். 5 மிளகாய் போட்டிருக்கேன். இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூனு, சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். நம்ம எந்த அரிசி வேணால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும், கரிஞ்சிடாமல் நல்லா பொரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் பொடி வந்து போட்டு அந்த சூட்டிலே அப்படி பரட்டி வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறமா அது பொடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அதில் நம்ம உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு ஒரு கொதியில் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு போதும், ரொம்ப நைஸாக வேகக்கூடாது, குழப்பலான் இருக்கும். இப்போ வந்து முக்கால் பாகம் அளவு பருப்பு வெந்ததுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் வெட்டி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வெட்டி போட்டு ஒரு பெரிய வெங்காயம் இது கூடவே வெட்டி போட்டிருக்கேன். இதவே காய் வந்து நம்ம தாளித்து கூட அதில் கொட்டிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் சாம்பார் பொடி ரெடி பண்ணி இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து உப்பு கொஞ்சம் காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சின்னதாக மீடியம் சைஸு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டை புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அது நம்ம இது கொதித்து மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா புளி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளி வந்து நல்லா கொதித்து வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை வந்து அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். இது பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் பொடி வந்து நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல கூட்டு சேரும். நீங்கள் ஒரு டைமாவது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து செமையாக இருக்கும். நீங்களும் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் போடுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எந்த எண்ணெய் சேர்க்கமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா கலர் மாறினதுக்கப்புறமா வரமிளகா போட்டு கிள்ளி போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, மல்லி இலை இருக்கிறவங்க அதை அப்படி போட்டு இறக்கி ஊற்றிடுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக வாசனையாக நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பாருங்கள், வரமிளகா போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்டை வந்து கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துங்க. செமையாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.